யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா ஜெயிச்சிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 4542 நாள், 14 வருஷம் தவம். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்க போறாங்க. காரணம், டிராஃபி ஜெயிச்சுங்களும் 6 வருஷம் தான் ஆகுது. முதல் மேட்ச் ஐபிஎல்ல ஜெயிச்சு 14 வருஷம் ஆகுது, சின்ஸ் 2012. ஸோ இந்த வருஷம் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று சொன்னீங்க, நேற்று நம்ம ஆன் கேமரா நம்ம பேசல, பட் ஆஃப் த கேம் நீங்க சொன்னீங்க நாளைக்கு கண்டிப்பா அந்த முதல் மேட்ச்க்கு உடைய போகுதுரா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய வாய் முழுத்தம் அழிச்சிருச்சு. ஆஃப்டர் 14 இயர்ஸ் முதல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். இன்ட்ரோ கொடுக்காம சந்தோஷத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேன். வணக்கம் எஸ்பிடி ப்ரோ. உங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை, ரெகுலரா நம்ம தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்ச இந்த போட்டி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்மளுடைய இந்த ஜில் ஜங் ஜக் இந்த செக்ஷன்ல எந்த பிளேயர் எந்த உங்களுக்கு ஜில் ஜங் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கா பிளேயரை மட்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு 1 லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் போகலாம். நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய அனாலிசிஸ் எல்லாம். ஸோ உங்களுடைய ஜில் ஜங் அண்ட் ஜக். ஜில் வந்து ரோஹித் சர்மா நான் சொல்லுவேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஷார்ட் கண்ட்ரோல் வந்து நல்ல ஒரு ஷார்ட் கண்ட்ரோல் வச்சு இந்த 90% ஆஃப் த ஷார்ட் கண்ட்ரோல் வச்சு ஒரு மாதிரி பழைய ஹிட்மேனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வச்சு அடி இடி பொழந்துட்டாரு. ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்ரபுள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லூஸ் ஷாட் ஆடுவாரு, அந்த மாதிரி விட்டுருவாரு. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ரோஹித் சர்மா நாக்கு. ஒரு சிஎஸ்கேவோட போன வருஷம் ஒன்று அடிப்பாருல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு நாக்கு, ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் கண்ட்ரோலு. ரோஹித் சர்மா ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, ஐ ஆம் இந்த கண்டென்ஷன் ஃபார் 2027 வேர்ல்டு கப் அப்படின்னு. அதை வந்து நீங்க என்ன ரூல் அவுட் பண்ணிடாதீங்க எந்த ஒரு காரணத்திலையும். நான் 27க்கு நான் போறேன் அப்படின்றத அவர் வந்து இன்னைக்கு பேட்டிங்ல காட்டிட்டாரு. எனக்கு ஜக்கு வந்து ஓரளவு மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் அஜிங்கியா ரஹானே. அஜிங்கியா ரஹானே the way he started, he should have got through more runs. 44 of 21ல இருந்து அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டார். லாஸ்ட் ஒரு 19 பால்ஸ் வெறும் 23 தான் அடிச்சிருந்தாரு. அஜிங்கியா ரஹானே அங்க ஒரு ஸ்லிப் விழுந்ததுனால தான் கேகேஆரோட ரன் ரேட்டும் தளர்ந்து போச்சு. இல்லைன்னா ஸ்கோர் வந்து அவங்க ஒரு 240 கொண்டு போயிருக்கணும் நியாயமா. தவற விட்டுட்டாங்க. முக்கியமானது அஜிங்கியா ரஹானேவோட நாக்கு. ஜக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி அண்ட் அல்லா கசன்ஃபர், 2 பிளேயருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு நான் கொடுப்பேன். அல்லா கசன்ஃபருக்காவது ஒரு சான்ஸ் ஒன்று வந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனாலும் அல்லா கசன்ஃபர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் ஒரு நல்லா போட்டார். பவுண்டரிஸ் வந்திருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி as எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இன் வாங்கடே ஸ்டில் பீன் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அவர் வந்து ரிகல்டன் வந்து டேக்கிள் டவுன் பண்ணினே இருந்தாரு. அதனால அது வந்து நான் வருண் சக்கரவர்த்தி. என்னுடைய ஜில் ஜங் ஜக் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜில்ல வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் கிடைக்க போகுது. நானும் ரோஹித் சர்மா என்னுடைய ஜில் பிளேயரா வச்சிருக்கேன், ஹிட்மேன். நேத்து வந்து கிங்கோடைய ஒரு ரெடம்ஷன்னா இன்னைக்கு ஹிட்மேன். அதாவது நேத்து ஒருத்தர் முதல் நாள் வந்து கிங்கோட நாள், 2வது நாள் வந்து ஹிட்மேனோடைய நாள் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. சரியான இன்னிங்ஸ், அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். என்னுடைய ஜில் பிளேயர் அவரு தான். என்னுடைய ஜங் பிளேயர் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு இன்னைக்கு வந்து பேட்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த டைம்ல 2 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் ஹெவியா இருந்த ஒரு இடத்துல 3 விக்கெட்டை எடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து டீசெண்டா போலிங் போட்டு ஷார்துல் தாக்கூர் என்னுடைய ஜங் பிளேயரா நான் வைக்கிறேன். ஜில் லிஸ்ட்லயே வைக்கலாம். பட் ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதாவது அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணிட்ட மாதிரி நான் பாக்குறேன். ஸோ என்னுடைய ஜங் பிளேயர் வந்து ஷார்துல் தாக்கூர். ஜக்கு வந்து நீங்க வந்து வருண் சக்கரவர்த்தி ஆர் அல்லா கசன்ஃபர்னு போயிட்டு அப்படியே வருண் சக்கரவர்த்தி போனீங்க. ஸோ அதனால அந்த ஒரு காரணத்துக்காக நான் அல்லா கசன்ஃபர் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வரேன். நீங்க வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஐபிஎல்ல, அந்த ஒரு ப்ரெஷர், இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணி சொல்லலாம். பட் அவர் இது வரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற லீக் எல்லாம் விளையாண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போல்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு 2-3 ஓவர்ஸ் அவர் நல்லா கண்ட்ரோலா போட்டாரு. மற்ற ஓவர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10-11 ஓவர் அப்படியே போட்டுட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் நிறுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னுமே கேகேஆர் வந்து ஒரு கம்மியான டோட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம்.
ஸோ அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜில் ஜங் அண்ட் ஜக். சொல்லி அப்படியே அங்கிருந்து அடுத்த செஷன் போயிருவோம். ஃபர்ஸ்ட் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பிச் ரிப்போர்ட். ஸோ நீங்க பிச்சை பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ப்ரோ பழைய பொசிஷனுக்கு. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த பிச்சை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எவ்ரி ஒன் ரீட்ஸ் த பிச் ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் பண்ண அபினவ் முகுந்த் அவர் பிச்சை பார்த்த உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா இட்ஸ் பால் கொஞ்சம் வந்து பாலுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், இட்ஸ் கோனா பி குட் ஃபார் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே ஒரு இதுல அந்த பிச்சை வந்து பெர்ஃபெக்டா ரீட் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் அதுக்கப்புறம் வந்து ஷோல வந்து சொன்னாரு நான் வந்து தப்பா ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போத் மஹிலா ஜெயவர்தனே அண்ட் ஹார்திக் பாண்டியா ரேட் த பிச் ஆல்சோ ரேட்ஸ் த பிச் ராங் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுமே ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண உடனே ஹார்திக் பாண்டியா வந்து பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஸோ அதுவுமே வந்து ஓரளவுக்கு சரியான டிசிஷனா அமையல. பட் மிட் ஷோல கைரன் பொலார்டு கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அவரு சொன்னாரு திஸ் வாஸ் த சேம் பிச் யூஸ்டு ஃபார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச். அதே பிச்சை தான் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. இட்ஸ் அ 250 பிச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஒரு 30 ரன்ஸ் கம்மியா வந்து கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அதர் ஹேண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபம்பிள் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து நான் ஸ்டாட் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்துட்டீங்கன்னா பவர் பிளேல 78 for 1 13 ரன் ரேட்ல ஆடிட்டு இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட் டிராஸ்டிகலி டிராப்டு டு 9.88. மிடில் ஓவர்ஸ்ல 9 ஓவர்ஸ்ல 89 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க, 2 விக்கெட்டையும் விட்டுருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஏழாவது ஓவர்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா ஏழாவது ஓவர் மயங்க் மார்க்கண்டே போட்டாரு. அந்த ஓவர்ல அடி வாங்கினாரு, 16 ரன் கன்சீட் பண்ணாரு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஹசன்ஃபர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர் தன்னுடைய செகண்ட் விக்கெட் எடுத்த அந்த ஓவர் 9th ஓவர் 9 for 1. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல் 10 for 0. திரும்ப அல்லாஹ் ஹசன்ஃபர் ஒரு 11 ரன் ஓவர். பும்ரா வந்து அதுல ஒரு 5 ரன் ஓவர் ஒன்று போடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 ரன் ஓவர் ஃப்ரம் போல்ட். அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூருக்கு ஒரு 6 ரன் ஓவர் along with a விக்கெட். இந்த 3 ஓவர் 12, 13 and 14 ஓவர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு 19 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இந்த 3 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப அல்லாஹ் ஹசன்ஃபர் வரும்போது கேம் திரும்ப வந்து கேகேஆர் சைடு போகும். எகைன் ஒரு 17 ரன் ஓவர் போகும். அந்த ஓவர்ல தான் ரோஹித் சர்மா அந்த கேட்ச டிராப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னமும் கேகேஆர் வந்து 220 வந்து 195 நிறுத்தி இருக்கும். கேகேஆர் ஒரு 25 ரன் ஏறினது வந்து அங்ககிரி சர்க்கன்சி அடிச்சதுனாலதான். ஏழாவது ஓவர்ல 13.42 இருந்த ரன் ரேட்டை 14வது ஓவர் முடியும் போது 10.71 இறக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் ஹசன்ஃபர் ஓவர் அந்த ஓவர்ல ஃபீல்ட் எல்லாம் மிஸ் பண்ணல அப்படின்னா கேகேஆர் இன்னுமே ஃபம்பிள் பண்ணிருக்கலாம். ஸோ கேகேஆர் இந்த ஸ்டார்டிங்ல எக்ஸ்பெக்டட் 230, 240 ஸ்கோரை 220 கொண்டு வந்தாங்க, விச் இஸ் வெரி பார் இன் திஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இந்த பிச்சை வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் சரியா ரீட் பண்ணலையா இல்ல கரெக்டா தான் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா அந்த சேஸை வந்து ஈஸியா முடிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பவுலிங் மிடில் ஓவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா இந்த பிச்சை ரீட் பண்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க? மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிச்சை ரீட் பண்ணாங்கன்றதை விட வந்து அவங்களுக்கு மேட்ச் போக போக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, தீபக் சகர் கொண்டு வராதப்பே ஒரு சின்ன டவுட் வருது. மேபி இந்த பிச்சை பத்தி ஓரளவு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குதோ என்னவோ. ஏன்னா நெகில் இல்ல சமதம் தீபக் சகர் இல்லைன்றது என்னை பத்தி ஒத்துக்க முடியாது. தீபக் சகருக்கு ஸ்விங் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவர் தான் கொண்டு வந்திருக்கணும். ஸ்லோ பால் எஃபெக்டிவா போடுறதுக்காக மட்டும் தான் ஷர்துல் தாக்கூர் உள்ள கொண்டு வந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தேவர் நோ த கண்டிஷன் லிட்டில் பிட் பெட்டர். ஸ்லோ பால்ஸை ஷர்துல் தாக்கூர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. மீதி எல்லாருமே அவங்களோட டெலிவரிஸ்ல கரெக்டா இருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஸ்விங் இல்லாத சமயத்துல போல்ட்டுக்கு 2 ஓவர் கொடுத்து டென்ட் கொடுக்க வேணாம். ஏன்னா போல்ட் பவர்ல போட்டிருந்தாலும் அடி விழுந்திருக்கும். ஸ்விங் இல்லாத சமயத்தை போன வருஷம் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு போல்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் இல்ல ஸ்விங் இல்லாத கண்டிஷன்ஸ். அவரை வந்து கரெக்டா மிட் ஓவர்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேற அனாமத்தா மாட்டினது அல்லாஹ் ஹசன்ஃபர் தான். அல்லாஹ் ஹசன்ஃபரும் இவரும் ஹார்திக் பாண்டியா. வேற வழி இல்லை உங்களுக்கும். இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செட் டார்கெட் ஆஃப் ஒரு 240 எப்படியா கொண்டு வந்து 230 கொண்டு வந்துடணும் அப்படின்றதுலாம் அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும். ஆனாதான் அவங்க வந்து ஒன்றும் பெருசா பிளானிக் எல்லாம் ஆகல. 7 ஓவர் 100 ரன் போகும்போது உங்களுக்கு பிளானிக் இதெல்லாம் வந்திருக்கணும். ஸ்டிக் வித் பிளான்.
எப்படி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு. ஷர்துல் வந்து ஸ்லோ பவுன்சர் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துக்கினே இருந்தாரு. உங்களுக்கு ஜும்ரா வந்து குரூஷியல் டைம்ஸ்ல வந்து ரன்ஸை கண்டெயின் பண்ணாரு. இது இன்னும் கேகேஆரோட பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். கம்ரன் கிரீன் 1 டவுன் வந்துட்டாரு. கம்ரன் கிரீனுக்கு அப்புறம் ரகுவன்ஷி இருக்கிறாரு, ரிங்கு இருக்கிறாரு, ரமன்தீப் இருக்கிறாரு. ஓகே வி கேன் டேக் த கேப்ல அவங்களை வந்து நிறுத்தி பிடிக்கலாம் அப்படின்றத அவங்களோட மைண்ட்ல என்ன இருந்திருக்கும். விக்கெட்ஸ் வேணும்ன்றதா குறிப்பா இருந்தாங்க. அங்கதான் கேகேஆரும் மிஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆர் வந்து 9வது ஓவர்ல வந்து 2வது விக்கெட்டை விட்டுட்டாங்க. மும்பை அந்த அதர் ரன் 10வது ஓவர்ல தான் விக்கெட்டே விட்டாங்க. அதுவும் வந்து எல்லாமே முடிஞ்சு போன இதுக்கப்புறம் மேட்ச் வந்து சீல் பண்ணிட்டாரு. 12வது ஓவர்ல மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் சீல் ஆனதுக்கு அப்புறம் விக்கெட் வந்து விட்டாங்க. அதனால அவங்களுக்கும் வந்து பின்னாடி வர்றவங்களுக்கும் ஒரு ஈஸி ஆயிடுச்சு. கேகேஆரும் 15வது ஓவருக்கு அப்புறம் தான் அவங்க முழிச்சுக்கிறாங்க. சரி இந்த இடத்துல ஸ்லோவா போடணும். திலகவர்மா வந்தப்ப தியாகி 3 பால் கரெக்டா அந்த ஒரு ஸ்லோ பவுன்சரா போட்டு அவர் ஒரு மாதிரி ட்ராப் பண்ணாரு. திலகவர்மாக்கு லைட்டா ஒன்றும் புரியாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு இது வந்து கேகேஆர் வந்து முன்னாடியே எடுத்திருந்தா காப்பாத்திருக்க முடியுமானா கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் ரோஹித் அண்ட் ரிக்கல்டன் கொஞ்சம் கஷ்டம். ஆனா எர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்தா மேட்ச் இதே மாதிரி ஈவன் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனாலும் லாஸ்ட் பால் வரைக்கும் போயிருக்கலாம். அதே சமயம் மும்பை இந்தியன்ஸோடைய பவுலிங் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா அப்படியே பிரிச்சு படம் போட்டு காமிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய லெவல சாஃப்ட் டே. எனக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல ஆன் த பிச் அப்படிங்கிற சொல்லலாம். கேகேஆரோடைய ஸ்பின்னர்ஸுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா சுனில் நரேன் ஒரு சைடு அடி வாங்கினாரு. இவருமே வருண் சக்கரவர்த்திக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃப் டேல தான் இருந்துட்டே வராரு. ஃப்ரம் த வேர்ல்ட் கப் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. பட் இன்னைக்கு பிச்லயும் அவ்வளவா ஹெல்ப் பண்ணல. அனுகுல் ராய் அவருமே வந்து அதெல்லாம் ஆக்சுவலா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் த அதர் ஹேண்ட் மும்பை இந்தியன்ஸ் 5 overs ஆஃப் ஸ்பின் பவுலிங் 67 கன்சீட் பண்ணாங்க அட் ரன் ரேட் ஆஃப் 13.4. இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் உடைய ஃபாஸ்ட் பவுலர் டன் த ஜாப் எக்ஸப்ட் ஹர்திக் பாண்டியா. நீங்க ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்தே நீங்க இந்த ஸ்பெல் எடுத்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா 15 overs 153 for 4 10.2 அப்படிங்கிற ஒரு ரன் ரேட்ல கொடுத்திருக்காங்க. வேர் 220 runs were hitted அப்படிங்கிற ஒரு ஓவர் 26 கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2 ஓவருக்கு வந்து ஒரு வெறும் 12 ரன் என்னதான் கொடுத்திருக்காரு. 2 ஓவருக்கு 13 runs, 2 ஓவர்ஸ்க்கு 13, 3 overs 39 for 1. அது 2 ஓவருக்கு அவர் வந்து 13 ரன் தான் கன்சிடர் பண்ணிருப்பாரு. வேற நீங்க போல்ட்ட பாத்துட்டீங்கன்னா 4 overs 38 for 0 9.5ல போடுவாரு. பும்ரா வந்து 4 overs 35 for 0 8.75ல போடுவாரு. அண்ட் ஷார்துல் தாக்கூர் 4 overs 39 for 3 அவர் விக்கெட் காலம் அட்ரஸ் பண்றதுல குறியா இருந்தாரு. 9.75ல போல்ட் பண்ணிருப்பாரு. சோ இது வந்து ஒரு ஆர்டினரி எக்கனாமியா தெரியலாம். பட் அட் த கான்டெக்ட் ஆஃப் த மேட்ச் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் டன் த ஜாப் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ரொம்பவே சூப்பரா போல்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் த ஹர்திக் பாண்டியாஸ் அண்ட் 1 single over 26 runs நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற ஓவர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த 14 overs சூப்பரா போல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கேகேஆர் வந்து ஒரு 240 245 அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய ஸ்கோரை இந்த இடத்துல ஒரு பெரிய டிஃபரெண்டா 220 கொண்டு வந்து கம்ஃபர்டபுளா மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே அங்கிருந்து செகண்ட் இன்னிங்ஸ் மும்பை இந்தியன்ஸோட இன்னிங்ஸ்க்கு அப்படியே போனோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தலைவன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்ன அடிங்கிற 2012க்கு போயிடுச்சு. இந்த இது அவர் இறங்கும் போது போட்டிருந்தாங்க உள்ள 2012 கேகேஆர் கிங் ஸ்டார்ஸ் செஞ்சுரியை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 2012 பார்த்த ரோஹித் சர்மா வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. பிளஸிங் முசர்பானி ஆஃப் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் இன்சைட் அவுட் வருண் சக்கரவர்த்தியை இன்சைட் அவுட் அடிப்பாரு. அப்பவே தெரிஞ்சிச்சு அந்த கான்பிடன்ஸ். இந்த மேட்ச்ல த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இவரோட பால்ல ஐ திங்க் விக்கெட் ஆனது வந்து கார்த்திக் தியாகியோடைய பால்ல சாரி வைபவ் அரோரா பால்ல தான் விக்கெட் இழப்பாரு. சோ விக்கெட் அந்த ஓவருக்கு முன்னாடி ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆவாரு. கடைசியா அந்த 6 அடிச்சது அந்த 6 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்ல ஒண்ணு விடுவாரு. விட்டுட்டு அப்படியே அந்த போஸ்ட் அப்படியே ஹோல்டு பண்ணி நிப்பாரு. நின்ன உடனே அப்படியே அந்த ஹோல்டு பண்ணி நின்னோட அந்த கேமரா வச்சுட்டு அப்படியே இப்படி போவாரு. இப்படி போய் அந்த ஸ்டேடியம்ல நம்ம சச்சின் பாஜி அதே ஷாட் அடிச்சுட்டு நிக்கிற அந்த ஸ்டாச்சுவை காமிப்பாங்க. திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட். அப்படியே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்டா இருந்துச்சு ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஆல் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், ரோஹித் அண்ட் சச்சின் ஃபேன்ஸ். பெரியவர் அங்க, சின்னவர் அப்படியே அதே ஒரு பொசிஷன்ல அப்படியே இங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் நினைச்சு நிக்கல. அந்த ஓவர்ல ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் பண்ணி அனுகுல் ராய் அந்த விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் நல்ல பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு தான் போனாரு.
நான் இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணேன் 571 ரன் வருது அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து 78 ரன் அடிச்சாரா, 78 நினைக்கிறேன். சோ இன்னொரு 500 ரன் பேலன்ஸ் இருக்கு. ஐபிஎல்ல அவருடைய பெஸ்ட் சீசன் எவர் அப்படிங்கிறது இந்த சீசன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டில் ஒரு ஃபிட்னஸ் திரும்ப கொண்டு வந்தது மும்பை இந்தியன்ஸுடைய ஓனர் மேம் நீட்டா அம்பானி மேம் வந்து சொல்லியிருப்பாங்க, ரோஹித் நீங்களா இது அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரிதான் அந்த பழைய ரோஹித் சர்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அடுத்த டாஸ் குவிண்டன் டிகாக் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது குவிண்டன் டிகாக்க. பட் மும்பை இந்தியன்ஸ் they stick to the சேம் டீம். போன வருஷம் ரிக்கல்டன் ஆடினாரு, இப்போ குவிண்டன் டிகாக் வந்தோன்னா திரும்ப அவர் எடுக்கிறது நல்லா இல்ல அப்படிங்க, அவரை தூக்குறது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிக்கல்டனே ஆட வச்சாங்க. அதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. அந்த அதர் ஹேண்ட் ஒரு சைடு ரோஹித் சர்மா இந்த சைடு அடிச்சாரு அப்படின்னா ரிக்கல்டன் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் ரோஹித் சர்மாக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வான்கடேல அவங்களுடைய பெஸ்ட் எவர் ஓப்பனிங் பேர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மும்பையோட பெஸ்ட் எவர் பேரே நினைக்கிறேன், இதுதான் பெஸ்ட் எவர் பேரே நினைக்கிறேன். ஓப்பனிங் பேர் எம்ஐக்கு ஓவரால் பெஸ்ட் எவர் பேரே. இல்ல ஏதோ ஒரு சேஸ் ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 160 சேஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வித்தவுட் விக்கெட் லாஸ். அதுதான் எஸ் அது ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இது வந்து வான்கடேல இதுதான் ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. சரியான ஸ்டார்ட் ஃபார் த சீசன். ஏன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸுடைய இந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. பட் போன சீசன் இந்த ஓப்பனிங் பேர் வந்து பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணல. ஒரு மேட்ச் ஆன் ஒரு மேட்ச் ஆஃப் அப்படிதான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு ப்ரூவன் மிடில் ஆர்டர்ஸ் பெருசா எக்ஸ்போஸே பண்ணல. அந்த அதர் ஹேண்ட் கேகேஆருடைய பவுலிங், இன்னைக்கு எல்லாம் கேகேஆருடைய பவுலிங்ல பெஸ்ட் பவுலரே கார்த்திக் தியாகி தான். 10.75 எக்கனாமி அவருக்கு. எக்கனாமிக்கல் வைஸ் பெஸ்ட் பவுலிங் பாத்துட்டீங்கன்னா இல்ல சுனில் நரேன் 3 overs 30 ஒரு 11 இருந்தாரு. கடைசி ஓவர்ல ரன் கம்மி பண்ணி ஒரு 10 ரன் ரேட்ல வந்தாரு. எல்லாருமே 10 அவரோட ஸ்டாண்டர்ட் 10ன்றது 15க்கு சமம். ஏன்னா அவர் வந்து 10 ரன்னுக்கு மேல கொடுக்கறதுலாம் அரிது. ஆனா ரீசன்ட் பாஸ்ட்ல மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா சுனில் நரேன் வந்து டாமினேட்டிவ் ஹேண்டா இருக்க மாட்டாரு. ஒரு ஆரம்ப காலத்துல சுனில் நரேன் தான் எம்ஐக்கு அகேன்ஸ்டா ஒரு மாதிரி ரேட்டில் பண்ணுவாரு. போன வருஷமும் சரி, போன வருஷம் கூட பெருசா போகல. போன வருஷம் கூட ஒரு அப்போர்ட் அடிச்சிட்டாங்க. இந்த வருஷமும் கொஞ்சம் அடி பொழந்து விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர்ல வந்து ஈவன் தான் கார்த்திக் தியாகி வாஸ் எக்ஸ்பென்சிவ். அவர் 2 ஓவருக்கு 28 என்னவோ இருந்தாரு. கடைசி 2 ஓவர்ல அவர் தான் மேட்ச் ஓரளவு கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு வந்தால தியாகியோட பங்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா போட்டாரு கடைசி டெத்துல. ஓரளவு அவங்க பவுலிங்கா இப்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க கேகேஆர். அஷித் ராணா இல்லாத உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்குது. பவர் பிளே பவுலிங் சுத்தம் மோசமா இருக்கு. நான் அந்த ஸ்டாட் தான் எடுத்துட்டு வரேன். பவர் பிளேல 13.33 அவங்க கன்சீட் பண்ணது. 18 ஃபார் நோ லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, ரயன் ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஒரு பவுண்டரி ஃபார் ஷோர் அண்ட் லாஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி. ரெக்வயர்ட் ரன் ரேட்டை இறக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ரன் ரேட்னு பாத்துட்டீங்கன்னா 3வது ஓவர்ல எபோவ் 11 ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிலோ 11 வரவே இல்லை. ஸ்டில் 17th ஓவர் கடைசி கட்டத்துல அவங்க அந்த ஸ்லோ பால்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் இழுத்து பிடிச்சாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய ரன் ரேட் அப்ப கூட 11 வரல. இல்ல வந்துச்சு 11 பாயிண்ட். அந்த கையோட ஸ்டாட் வச்சிருக்கு. 17th ஓவர்ல 11.82 ரெக்வயர்ட் ரன் ரேட் இல்ல, நான் கரண்ட் ரன் ரேட், ஆக்சுவல் ரன் ரேட் நான் சொல்றேன். அது வந்து 11 தாண்டினது வந்து 3வது ஓவர் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் 12, 13 போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு 2 ஓவர் சுனில் நரேன் ஒரு வருண் சக்கரவர்த்தி ஒரு 8 ரன் ஓவர்ஸ் போடுவாங்க, 8 ரன்ஸ் போடுவாங்க. அப்ப வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. ரன் ரேட்டை வந்து டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 12, 13 அந்த 11க்கு கீழே இறங்கவே விடல. அன்டில் ரோஹித் சர்மாவுடைய விக்கெட் விழுகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரன் ரேட் இறங்கவே இல்லை, ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கிற வரைக்கும். ஸோ கேகேஆருடைய பவுலிங் வந்து ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்போ ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஹர்ஷித் ராணா இல்லாதனால இந்த பவுலிங் லைனப் கொஞ்சம் ஆர்டினரியா தெரியற மாதிரி தெரிஞ்சு. நேத்து இதே தான் நடந்துச்சு ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? கேகேஆருக்கு ஒரு கன்சர்னா இல்ல பவுலர்ஸ் இருக்காங்களா? ரொம்ப பெரிய கன்சர்ன். கேகேஆருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஆகணும். பச்சிரானா வந்து ஆகணும். அவங்க வந்து நார்கியான்ற பாருங்க, அவர் யாரு, ரகுமான் இல்லாத அவங்களுக்கு பெரிய தலைவலியா இப்ப வந்து நிக்குது. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்படி
ரகுமானுக்கு. முசர் பானி வந்து நம்பி எடுத்துன்னு வந்தாங்க. ஆக்சுவலி ஐபிஎல்ல வந்து அன்ப்ரூவன் பிளேயர்ன்றத வந்து அவர் காட்டிட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு வந்து இந்த மாதிரி பிளாட் டெக்ஸ்ல வந்து அவர் வந்து ஜிம்பாப்வேல நல்ல ஈல்டு எடுத்தாரு. மேபி ஈடன் கார்டன்ல ஈல்டு எடுக்கலாம் முசர் பானி. பட் பேங்கபிள் பவுலரா கிடையாது. பேங்கபிள் பவுலர்ன்றது அவர் கிடையவே கிடையாது. கேகேஆரோட பேங்கபிள் பவுலர் ட்ரஸ்டபிள் பவுலர்னா அஷித் ராணா தான். நான் இங்க வந்து வைபவ் வந்து அஷித் ராணா ரோலை ஃபில் பண்ணலைனாலும் ஓரளவு இழுத்து பிடிச்சி நல்லா போடுவாருன்னு நான் நம்பினேன். ஃபர்ஸ்ட் வைபவ் வாஸ் நாட் இம்ப்ரெசிவ் டுடே. வைபவ் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. பவர் பிளேல வந்து வைபவ் கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்ப நீங்க ஒரு சேசிங்ல நீங்க 84 நோலாஸ் கொடுக்குறீங்கன்ற பட்சத்துல உங்களால சர்வே பண்ணவே முடியாது. ஈவன் தான் நீங்க உங்க பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளவுதான் முக்கிய அடிச்சாலும் கேமரூன் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க வேற வழியே இல்லை. நீங்க பேட்டிங் பவர் ஹவுஸை தான் நீங்க ஏத்தணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரோமன் பவலை உள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு நீங்க தள்ளிடுறீங்க. ரோமன் பவல் உள்ள வர பட்சத்துல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பவுலர்ஸோட போக வேண்டியது வரும். அது ரொம்ப டெட்லியா இருக்கும். நீங்க மேட்சுக்கு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கணக்கே தான் 250 அடிக்கணும் 250 கொடுக்கணும்ன்ற மாதிரியே போகும். இப்போ இருக்கிற 2 மேட்சோட சூழ்நிலையை பார்க்கும்போது இங்க 2 பேருக்கு தான் நடுவுல போட்டியே. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும் 2 பவுலிங் யூனிட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பிலோ பார்ல வச்சு இருக்கிறாங்க. நாட் குட் ஃபார் தம். அவங்களோட ரொம்ப ஒரு இம்பேலன்ஸை கொண்டு வருது. ஹோப் போத் டீம்ஸ் கேன் சர்வைவ் லைக் திஸ். இங்க கேட்கலாம், எப்பா மஞ்சப்படை என்னப்பா மஞ்சப்படையை இது பண்ண மாட்டேன்னு. என் பங்காளி நாளைக்கு வரான். எப்பயுமே வந்து நம்ம தான் வந்து ஒரு மாதிரி சில் ப்ரோ மோட்ல இருப்போம். முதல் மேட்ச் பங்காளி இந்த மாதிரி சில் ப்ரோல இருக்கிறான். சரி, சில் மோட்ல இருக்கிறாப்புல பங்காளி. என்ன இப்ப நடக்குதுன்னு பாப்போம். சிஎஸ்கே எனக்கு வந்து கலில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது பண்ணிடுவாருன்னு கலிலும் கம்போஜி மேலேயும். அதனால நான் சிஎஸ்கே வந்து ஓரளவு நல்லா பண்ணுன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா மஹிபாய் இல்ல. மஹிபாய் வந்து ஒரு 6 மேட்சுக்கு தான் இப்ப வந்து நியூஸஸ் வருது. இந்த 6 மேட்சுக்குள்ள பிளமிங் வந்து காம்பினேஷன் கரெக்டா ஃபிட் பண்ணிட்டாருன்னா மாஹிபாய் அதுக்கப்புறம் உள்ள வருவாரான்றது கேள்விக்குறி. அதே சமயம் ஒரு சிலர் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. ஆனா சத்தியமா காம்பினேஷனை வந்து செட் பண்ண மாட்டான் பிளமிங்கு. கண்டிப்பா தோனி உள்ள வந்துருவாரு அப்படின்னு. பாப்பா யாரோட இது நடக்குதுன்னு. ஆனா அவங்களுக்கு பெரிய டிராபேக் வந்து பிரெவிஸ் இல்ல. பிரெவிஸ் மிஸ்ஸிங் கப்பல் ஆஃப் மேட்சா இல்ல ஒரு சிங்கிள் மேட்சான்னு எனக்கு சரியா தெரியல. பிரெவிஸோட இது அது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு கன்சர்ன் ஆகும். பிரெவிஸ் அவங்களுக்கு நீடு வேணும். அந்த ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரா வேணும். அவர் யாரு கார்த்திக் சர்மா வந்து அந்த ரோலை பண்ணிடுவாரான்றது மேபி. இப்போதைக்கு உர்வில் பட்டேல் கேன் டூ த ஜாப். உர்வில் பட்டேல் கார்த்திக் சர்மா கேன் டூ த ஜாப் unless or until Brevis arrives. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மும்பை பேட்டிங் வாஸ் குட், வெரி குட். அவங்களோட ஓப்பனிங் சார் லுக்கிங் வெரி சாலிட். போன வருஷம் இந்த மாதிரி 220 சேஸ்ல வந்து அவங்க வந்து 6 ஓவர் பெருசா கேபிடலைஸே பண்ண மாட்டாங்க. 9.5 ரன்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. விக்கெட்ஸ் விட்டுருவாங்க, 1 விக்கெட் 2 விக்கெட்டுன்னு. இந்த மேட்ச்ல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் பண்ணாம ஒரு 80 ரன் அடிச்சதுன்றது ஓரளவுக்கு கான்பிடன்ஸை கொடுக்குது. சூரியகுமார் மேல அந்த பேர்டன் இல்லாது பார்க்கறது நல்லா இருக்குது. இது எர்லி ஸ்டேஜஸ் தான். மும்பையோட பவுலிங் பொறுத்து பவர் பிளேல இன்னமும் நல்லா பண்ணணும். வாங்கடையில மும்பை பவுலிங் வாஸ் நாட் அப் டு த மார்க். போன வருஷமே பவர் பிளே பவுலிங் தான் மேட்ச் 65 ரன் கொடுத்ததுனால தான் போன வருஷம் 220 எல்லாம் சேஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. எம்ஐ 220ன்றது அவங்களால எப்பயுமே சேஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தே அட்ரஸ்ட் இட். 220 சேஸ் பண்றது எப்படி கொண்டு போகணுன்ற ஓரளவு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. Hope they won't give 220 plus on every matches. அது வந்து சரியா போகாது. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது என்ன விஷயம், நீங்க நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து இந்த பவுலிங்ல வந்து சில பல விஷயங்கள் வந்து எனக்கு குட் அப்படிங்கிற மாதிரி படுது. ஏன்னா எக்ஸப்ட் த பவர் பிளே, தி வே தே போல்ட் இன் மிடில் ஓவர்ஸ். இந்த பிட்ச்ல அவங்க சூப்பராக போல்ட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்ஷிப், நான் இந்த இடத்துல அதுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நீங்க நினைக்கலாம் பவர் பிளேல 5 பவுலர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்து கரெக்டா வந்து ஐ திங்க் 9th and 10th ஓவர் தாக்கூர் அண்ட் போல்ட் பேக் டு பேக் போல்ட் பண்ணுவாங்க. 11th ஓவர் கசன்ஃபாருக்கு கொடுத்துட்டு 12th, 13th and 14th ஓவர் பும்ரா, போல்ட் அண்ட் தாக்கூர். அந்த 12th, 13th and 14th ஓவர் தான் இந்த மேட்சோடைய என்டையர் மேட்சோடைய கான்டாக்ட் தீர்மானிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய 12th, 13th and 14th ஓவர் இந்த 3 ஓவர்ல 19 ரன்ஸ் தான் கன்சிட் பண்ணாங்க. கேகேஆர் மேல அவங்க ஒரு ப்ரெஷர் போட்டாங்க. ஒரு 230 ஸ்கோரை 230, 235 வர வேண்டிய ஸ்கோரை
கம்மி பண்ணி ஒரு 220 ஒரு பாருக்கு எடுத்துட்டு வந்தது அந்த 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய எப்படி சொல்றது, சூப்பர் பிரில்லியண்டா போல் பண்ணாங்க. பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப் அப்படின்னு நான் பாராட்டியே ஆவேன் ஹர்திக் பாண்டியாவை. நான் வந்து பேட்டிங்ல ஒரு பெரிய கன்சர்ன் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அகெயின் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் த ஸ்லோ பால்ஸ் வச்சுதான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை இழுத்தாங்க. ஒரு 16-17 ஓவர் 18 ஓவர் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கலாம். பட் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனது அந்த ஸ்லோ பால்ஸ். ஆஃப்டர் ரிக்கில்டன்ஸ் விக்கெட் அவங்களுக்கு பெருசா ரன்ஸ் வரவே இல்லை. ஸ்லோ பால்ஸ்ல தான் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லோ பால் பிளஸிங் மிஸ்டர் பாண்டி போடுவாரு, டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஒரு பவுண்டரி அடிப்பாரு, அகைன் பேஸ் கொடுப்பாரு, ஒரு பவுண்டரி அடிப்பாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி 2 பிரில்லியன்ட் ஓவர் ஒன்று போல் பண்ணி ஸ்லோ பால்ஸ் வச்சு மேட்ச் இழுப்பாரு. இன்கேஸ் இது வந்து ஒரு 235 ஒரு சேஸா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ரைன் ரிக்கில்டன் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரன் ரேட் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நீங்க அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஒரு இந்த ஸ்லோ பால்ஸ் இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட் நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. போன வருஷமும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன், பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டா நம்ம தோத்த மேட்சா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டா விளையாண்ட குவாலிஃபயர் 2 மேட்சா இருக்கட்டும், சாரி எலிமினேட்டர் மேட்சா இருக்கட்டும், இந்த 2 இடத்துலயுமே மும்பை இந்தியன்ஸ் வெல் ஆன் டார்கெட் டு ரீச் 240. அதை வந்து கம்மி பண்ணது ஸ்லோ பால்ஸ். ஸ்லோ பால்ஸா போட்டு மும்பை இந்தியன்ஸோடைய ரன் வந்து ஒரு 20 ரன் கம்மி பண்ணாரு இந்த டெத் ஓவர்ஸ். இதேதான் இன்னைக்கு நடந்திருக்கு. திலக் வர்மா ஸ்லோ பால்ஸ் திணறினாரு. ஹர்திக் பாண்டியாவும் பெருசா டச்ல இல்ல இந்த ஸ்லோ பால்ஸ். மேபி நமன்தீர் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாரு அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஸ்லோ பால்ஸ் போன டைம் சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. அதே மாதிரி ஷெஃபன் ரூதர்ஃபோர்டு இன்னைக்கு பேட்டிங் பண்ணல. ஸோ இந்த நான் வந்து முன்னாடி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இவங்க 2 பேர் இந்த ஸ்லோ பால்ஸை டேக் ஆன் பண்றதுக்காக மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க பேட்டிங் பண்ணும்போது நமக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸால ஸ்லோ பால்ஸை ஹிட் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் ஸ்டில் நான் இன்னைக்கு மேட்சுடைய கான்டெக்ட் வச்சு நான் சொல்றேன், ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஸ்லோ பால்ஸ். அது வந்து ஒரு பெரிய கன்சர்னா எப்ப மாறும் அப்படின்னா, இந்த மாதிரியான எப்படி சொல்றது, நாக் அவுட் இந்த மாதிரி ஸ்டேஜ் போகும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு பெரிய அடி விழுகாம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அதை வந்து பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு சரியான பிளேயர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கறதா நான் தெரிவிக்கிற ஒரு கன்சர்ன். பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, என்ன மாதிரி சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்ச் 12 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிராட், ஒரு பெரிய ஜிங்ஸ், பெரிய கர்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ முதல் மேட்ச் சாமிக்கு விட்டுறோம் அப்படிங்கிற, சரி எப்படி சொல்றது, முதல் மேட்சை சாமிக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸை கலாய்ச்ச ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து எப்படி சொல்றது, நாங்க வந்து ஜிங்ஸை பிரேக் பண்ணிட்டோம், கர்ஸை பிரேக் பண்ணிட்டோம். திஸ் இஸ் மும்பை இந்தியன்ஸ் 2.0 நியூ மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியை மும்பை இந்தியன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஆக்சுவலா இங்க ஒரு பாயிண்ட் நான் இது பண்ணிக்கிறேன். நானு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆகுறதுன்றது அவங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 2013. அது வரைக்கும் முதல் 5 சீசன் வந்து மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்காம இருந்துச்சு. அவங்க எப்ப தோக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் கப் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 12 வருஷம் வந்து ஒரு 12 வருஷம், ஆமா 12 வருஷத்துக்கு 14 வருஷத்துக்கு அந்த ஒரு ட்ரவுட் இருந்துச்சு. இப்போ திருப்பி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் ட்ரவுட்டுக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்டரி ரீரைட் பண்றாங்க. பார்க்கலாம் 2026 மேபி த நியூ 2039. பாப்போம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். ஒரு கர்ஸ் பிரேக் ஆயிருச்சு, இன்னொரு கர்ஸ் அது 6 வருஷம் கழிச்சு பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் சீசன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நாளைக்கு நம்ம பங்காளிங்க ஆடுறாங்க. ஸோ பங்காளிங்க ராஜஸ்தான், ஸோ பங்காளிங்க அவங்க பங்காளிங்க கூட ஆடுறாங்க. ஸோ பார்ப்போம், ஏகப்பட்ட டிராமாஸ். ஸோ 2 பேர் சஞ்சு அண்ட் ஜடேஜா இடம் மாறி இருக்காங்க. ஸோ அது எப்படி அமையுது, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ த்ரூ அவுட் த சீசன், ஐபிஎல் சீசன் நாங்க உங்களோட ஜாயின் பண்ணுவோம், எங்களுடைய டீம் உங்களோட ஜாயின் பண்ணோம். ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், அனாலிட்டிக்ஸ், கிரிக்கெட் எல்லாமே வழங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஸோ நாங்க இன்னைக்கு விடைபெறோம். நாளைக்கு வேற ஒரு 2 பேர் சிஎஸ்கே மேட்சுக்கு உங்களை வந்து சந்திப்பாங்க. அடுத்த டைம் உங்களை மீட் பண்ற வரைக்கும் குட் பை ஃப்ரம் HPD அண்ட் கீகா. நன்றி, வணக்கம்.